பொன்னி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நமக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் குடுத்துட்டாங்கன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்ளோ பெரிய சேலஞ்ச் நமக்கு நமக்கு இருக்கு. இத நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாரி இருந்தது. ஆ லைக் இப்ப ஸ்டண்டா இருக்கட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மனோஜ் தான் டைரக்ட் பண்ணாரு. அவர் டைரக்ட் பண்ணும்போது ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு பாப்பாரு ஒரு ஒரு சீனுமே. ஸோ அவர் வந்து ஸ்டண்ட் எல்லாம் வைப்பாரு நெறைய. இந்த பாம் பிளாஸ்ட் ஆகுற மாரிலாம் ஒரு சீன் வந்தது. அதுல வந்து என்னன்னா அந்த பாம் பிளாஸ்ட் ஆகும்போது பொன்னி போய் இப்படி விழணும். ஓகே. இப்படி போய் ரிவர்ஸ்ல போய் விழணும். ஸோ அப்ப வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து நார்மலாவே இப்படி போய் விழ முடியாது இல்லையா? பசங்கன்னா அப்படி போயிடலாம். பட் கேர்ள்ஸ் வந்து நம்மளால இப்படி போ முடியாது. நானும் ரொம்ப ட்ரை பண்றேன். மோர் தென் ஒரு ஒரு 20, 25 டேக் போது. எல்லாரும் ட்ரை பண்றாங்க. எனக்கு ஹைட்னாவே பயம். என்ன ஒரு சேர்ல நிக்க வச்சுட்டாங்க. ரோப் கட்டி தானே? ரோப் எல்லாம் இல்லங்க. ரோப்லாம் எதுவுமே இல்ல. சும்மா பெட் கீழ ஓகேவா? கீழ பெட் அது மேல ஒரு சேர் கூட கிடையாது. ஸ்டூல்ல நிக்க வச்சு இப்படியே குதிச்சிருன்றவங்க. எனக்கு பயம். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நானும் வந்து சரி ஓகே நம்ம பண்ணிதான் ஆகணும். இதான் நமக்கு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 2, 3 தடவ பண்ணிட்டேன். கடைசியா என்ன ஆச்சு, பங்குன்னு போய் விழுந்ததுல ஷோல்டர் வந்து லைட்டா டிஸ்லோகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. எனக்கு அப்ப தெரியல மரண வலி விழுந்தோடனே. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, வலிய தாண்டி எனக்கு அன்னைக்கு வந்து பண்ண முடியாத ஐயோ! நம்மளால பண்ண முடியாம போயிடுச்சே. ஏன்னா மனோஜனா சொல்ட்டாரு, லைக் பரவால்ல. நீ இவ்ளோ கஷ்டப்பட்ட பரவால்ல. இதுல நமக்கு எது பெஸ்ட்டா இருக்கோ அத போட்டுக்கலாம். விடு. நீ ரொம்ப வொரி பண்ணிக்காத அப்டின்ட்டாரு. பட் ஆனா எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஐயோ! நம்மளால பண்ண முடியாம போயிடுச்சு. அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. இப்படி இருந்தா ஷாட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால அத ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழுக. ஐயோ! என்னால முடியலன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. செட்ல ஜென்னி அக்கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பவானின்னு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி அழறேன். பிகாஸ் அவங்க அந்த ஜிம்மு இந்த இதெல்லாம் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து அன்னைக்கு என்னையுமே வந்து புஷ் பண்றதுக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவங்களுக்குமே தெரியும் அத தாண்டி நம்மளால முடியாது அப்படின்றது. அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. நீ உன்னோட பெஸ்ட்ட குடுத்துட்ட விடு பாத்துக்கலாம். இல்லன்னா நம்ம மத்தியானம் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி ஈவினிங் ஒரு தடவ இத ரீஷூட் பண்ணலாமான்னு மனோஜ் அண்ணாட்ட பேசலாம் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கப்புறம் கையெல்லாம் வீங்கிருச்சு. என்ன ஏதுன்னு பார்த்தா, லைட்டா டிஸ்லோகேட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்ற ஒரு அறிகுறி வந்தது. ஆமா.